வெளிப்படுத்தின விசேஷம் 35வது பாடம். சரியா? 5வது எக்கால சத்தம், அதாவது பாட்டம்லெஸ் பெட் என்று சொல்லக்கூடிய குழி, பாதாள குழியை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் உள்ள முதல் 12 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1 to 12 வரை உள்ள வசனங்கள். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அந்த பாதாள குழியை திறந்தான். உடனே ஒரு பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திருந்த மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையை போலிருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போலிருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போலிருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கங்கள் போலிருந்தது. இருப்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவர்களுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களை கொடுக்குகளையும் உடையவைகளுமாய் இருந்தன. அவைகள் 5 மாதமளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அபத்தான் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. ஆமேன். அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுவதிலுமே நம்ம 5வது அதிகாரத்திலிருந்து நம்ம வரக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். அதற்கு பின்பாக இப்போ இந்த 9வது அதிகாரம் கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய த டே ஆஃப் த லார்ட் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய கோபாக்கினை காரியங்கள் நடப்போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா அந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது மொத்த பாவத்தினுடைய தண்டனை கொடுக்கப்படுகிறது. சாத்தானோ அவனுடைய தூதர்களும் அவனுடைய பொல்லாத பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயங்கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்பட்டு அங்கே 1000 வருட அரசாட்சி நடைபெற்று அதற்கு பின்பாக வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு உண்டாக போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலகட்டம் தான் என்ன கொள்ளாத நாட்கள், என கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தை பார்க்குறோம். இங்கே 5வது எக்காலம் ஊதும்போது இங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே படிக்கிறோம். அதாவது நான் ஒரு நிமிஷம் நம்ம பின்னோக்கி பார்ப்போம். 7 முத்திரைகள் என்று சொல்லக்கூடியதாக ஒரு இது இருக்குது. அது என்ன, இந்த பூமிக்கு உள்ள ஒரு டைட்டில் ரீடு என்று சொல்லக்கூடியதாக. அதில் 7 முத்திரை போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முத்திரையாக பிரித்து கொண்டு வருகிறார். அந்த ஒவ்வொரு முத்திரையை யார் பிரிக்கிறார்? கிறிஸ்து பிரித்து கொண்டே வருகிறார். 6 முத்திரை முடிந்தவுடனே இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய காரியம் தொடங்குறதை நம்ம பார்க்குறோம். அது தொடங்கினதுக்கப்புறம் இங்கே என்ன, இங்கே 7வது முத்திரை பிரிக்கப்படுகிறது. இந்த 7வது முத்திரை பிரிக்கப்படும் போது 7 எக்கால நியாய தீர்ப்பு உண்டாகிறது. 7 எக்கால நியாய தீர்ப்பு உண்டாகும்போது அதில் என்ன பார்க்குறோம்? 7 கலச நியாய தீர்ப்பு என்று கொள்ளக்கூடியதா. 7 ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட், 7 பவுல் ஜட்ஜ்மெண்ட். இது எல்லாம் எங்கே இருக்குது? 6வது முத்திரை முடிந்து 7வது முத்திரை பார்க்கும்போது நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இந்த 7 வருஷம் காரியத்தில் நடைபெறுது.
இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இங்கே நல்லா கவனம் வச்சுக்கிறோம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொண்ட பின்பு பூமியில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா சபை இங்கே இல்லை, சபை மேலே போயிடுச்சு. இப்போது கர்த்தர் என்ன ஃபைனலாக இந்த கடைசி காலம் என்று சொல்லக்கூடிய கடைசி 3.5 வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்கே பார்க்குறோம். அப்போ இந்த ஒவ்வொரு முத்திரையாக பிரித்து வரும்போது 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த கர்த்தருடைய நாள் தொடங்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். போன கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக 8வது அதிகாரத்தில் நம்ம இந்த 7வது முத்திரை பிரிக்கப்படுவதை பார்க்குறோம். இதான் அந்த கடைசி 7வது முத்திரை படிக்க ஆரம்பித்த உடனே நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை பார்த்தோம். இதில் நம்ம பார்க்கும்போது அந்த 8வது அதிகாரத்தில் 6லிருந்து 13 வரை உள்ள வசனங்களில் நம்ம என்ன பார்த்தோம், கடைசியாக 4 எக்காலத்தை குறித்து பார்த்துட்டோம். இன்றைக்கு 5வது எக்காலம் மட்டும் பார்க்க போகிறோம். அந்த 4 எக்காலம் போது 1வது எக்காலம் என்ன பார்த்தோம், நிலத்தின் மேல் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு பார்த்தோம். 2வது எக்காலம் என்ன பார்த்தோம், சமுத்திரத்தின் மேல் வரக்கூடிய ஒரு காரியம். 3வது எக்காலம் எதில் பார்த்தோம், குடிக்கக்கூடிய தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய அதில் நடைபெறுவதை பார்த்தோம். 4வது முத்திரை 4வது எக்காலம் ஊதும்போது என்ன பார்த்தோம், வான மண்டலங்கள்லேருந்து நட்சத்திரங்கள் விழுகுது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இது என்ன கடைசி காலத்தில் நடக்கக்கூடியது. இந்த 1வது என்ன பார்க்குறோம், நம்ம 1வது எக்காலம் ஊதும்போது பூமியில் நடக்கக்கூடிய 3ல் 1 பங்கு மரம், மொத்த புல், இது எல்லாமே அழியக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அடுத்து 2வது எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கிறத பார்க்குறோம், அதாவது வானத்திலிருந்து ஒரு பெரிய மெட்ராய்டு மாதிரி ஒன்று பெருசாக அது சமுத்திரத்தில் விழுந்து அது சமுத்திரத்தில் இருக்கிற உயிரினங்கள் 3ல் 1 பங்கு அழிக்கப்படுவது, 3ல் 1 பங்கு கப்பல் முதற்கொண்டு சேதம் அடையக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 4வது எக்காலம் 3வது எக்காலம் ஊதும்போது என்ன பார்க்குறோம், அது நல்ல நீர்நிலைகள் உள்ளதில் பூரா உளுந்து மக்கள் எல்லாம் தண்ணி குடிக்க வழி இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 4வது எக்காலம் ஊதும்போது என்ன, வானத்திலிருந்து எல்லா வான மண்டலத்திலிருந்து இருக்கிறதெல்லாம் உழக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இந்த 4 எக்காலத்துலேயும் என்ன பார்க்குறோம், வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பை பார்க்குறோம். ஆனால் இந்த 5வது எக்காலம் ஊதும்போது இப்போ என்ன, பரலோகத்திலிருந்து வரக்கூடியதில்லை, பாதாளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உபத்திரவம். ஏன்னா முதல் 4 எக்காலமும் வானத்திலிருந்து வரக்கூடிய காரியமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே 5வது எக்காலம் என்ன, வானத்து கீழே உள்ள பூமியிலிருந்து, அதுவும் இல்லாமல் பாதாளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ பரலோகத்திலிருந்து பாதாளத்துக்கு இதனுடைய நோக்கம் மாறுவதை நம்ம பார்க்குறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, 8வது அதிகாரம் 13ஆம் வசனம். போன கடைசி பாடம் பார்க்கும்போது பார்த்தோம். 13ஆம் வசனத்தை என்ன பார்த்தோம், பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். என்ன, இந்த 7 பேர் எக்காலம் ஊதுறதுக்காக நிற்கிறாங்க. இதில் 4 பேர் ஊதிட்டாங்க. இப்போது இந்த 3 பேர் கடைசியாக ஊத போகிறதுனால 3 முறை ஐயோ ஐயோ என்று போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே சொல்லும்போது என்ன, நீங்கள் ஒரு தமிழில் தூதன்னு இல்லை ஒரு சில டிரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு இதில் மூல பாஷையில் பார்க்கும்போது அது ஒரு பருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு கழுகு போல போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா இங்கே பார்க்கும்போது இது ஒரு கழுகை போல ஒரு தூற்றம் உள்ளதாக இருக்குது, அது பேசக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்னென்னா, இந்த கழுகு எப்பொழுதுமே தனக்கு எதிரானவர்களை அழித்து அதை கொள்ளையாடக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா எரேமியா 4:13 இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான், அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல இருக்கிறது, அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள், நமக்கு ஐயோ நாம் பாழாக்கப்படுகிறோமே. அதே மாதிரி ஓசியா 8:1 பார்க்கும்போது, உன் வாயில் எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். அப்போ என்ன, இங்கே கடைசியாக ஊத போகிற அந்த 3 தூதர்களை பார்த்து இனி ஐயோ 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 என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்படின்னா என்ன, இங்கே வரப்போகிற நியாய தீர்ப்பு, அவங்க மேலே வரப்போகிற சாபம், அதனால் வரக்கூடிய எல்லாமே விளக்கக்கூடியதாக தான் அந்த வார்த்தை இருக்கிறது. ஏன்னா இந்த பூமியின் மேல் வரக்கூடிய ஆபத்து ஐயோ ஐயோ என்று சொல்லக்கூடிய காரியத்தை எங்கே பார்க்குறோம், வெளிப்படுத்தின விஷயம் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம்,
13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் மற்றும் 17வது அதிகாரத்தில் நம்ம திரும்ப திரும்ப இதை பார்க்கக்கூடியதாக. ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் சொல்லும்போது கர்த்தர் ஏன் இந்த கழுகு போல பறந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுறாருன்னா, இந்த இடங்களுக்கும் மத்தியிலையும் தன்னுடைய இரக்கத்தை காட்டக்கூடியதாக. ஏன்னா இவ்வளவு பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது பூமியின் மேலே, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நியாய தீர்ப்பு நடைபெறும் போதும் கர்த்தருடைய மன உருக்கத்தை பாருங்க. ஏன்னா அவருடைய இருதய வாஞ்சை என்ன, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை சொல்லும்போது கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. அதனால தான் வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எச்சரிப்பு எத்தனை முறை இருக்குது? 600 முறை இருக்குது. எதை குறித்து? பாதாளத்தை குறித்து. பாதாளத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அதை எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளோ 600 முறை சொல்லப்படுவதை பார்க்குறோம். அப்போ என்ன, கர்த்தருக்கு ஒரு பொல்லானவன் அழிகிறதும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவரோட விருப்பம் என்ன? ஒருத்தரும் கெட்டு போகாமல் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவில் வந்து மனம் திரும்ப வேண்டும் என்பது தான். இந்த இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்புக்கு மத்தியிலையும் கர்த்தர் என்ன, அவர் இப்படி ஒரு மன விருப்பமாக அவர்களை எச்சரித்து இப்படியாவது மனம் திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா இங்கே வந்து சொல்லும்போது இது எல்லாம் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது நடந்து வரும்போது இந்த எக்கால சத்தத்தில் கடைசி 3 எக்கால சத்தமும் என்ன, இன்னும் வரப்போகிற ஒரு கொடுமையான காரியத்தை சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் நான் சொன்னது போல் 7வது எக்காலம் ஊதும்போது அங்கே 7 கலசங்களுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் வரப்போகுது. ஆனால் இவ்வளவு காலம் வரும்போதும் இப்போவும் என்ன, இதை கேட்டு மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா அடுத்த 2 வரப்போகுது. இப்போ நம்ம 5வது பார்க்க போகிறோம், அதற்கு பின்பாக 2 வரப்போகுது. ஏற்கனவே 4 எக்காலம் ஊதுனதில் இந்த மாம்சமான உலகத்தில் நடக்கக்கூடிய பயங்கரமான காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ என்னென்னா இங்கே வந்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, இதை பார்த்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா ஜனங்களுக்கு என்ன, ஒரு பொய்யான ஒரு பாதுகாப்பு, இது வந்து எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னும் அப்படித்தானே போயிட்டுருக்கு, இன்றைக்கும் உலகம் அப்படித்தானே இருக்குன்னு சொல்லி பொல்லாங்கன்னு பேசுவாங்க. ஆனால் என்ன, கர்த்தருடைய நாள் வரும்போது என்ன உலகங்களெல்லாம் வெந்து உருகி போகும் என்று சொல்லக்கூடியதை என்ன அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகாக தன் நிருபத்தில் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன, இங்கே வந்து மக்கள் இங்கே பார்க்கும்போது இந்த மொத்த யூனிவர்ஸே ஒன்றும் இல்லாமல் போக போது இதில் இருக்கிற மனுஷர்கள்லாம் அழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் பார்க்குறோம். அப்போ இந்த 5வது எக்காலத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு 3 காரியம் பார்க்கலாம். இந்த முதல் 5வது எக்காலத்தை 3ஆக பிரித்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும். முதலாவது என்னென்னா, இந்த படுகுழி இல்லை பாதாளத்தினுடைய குழி திறக்கப்படுகிறது. த பிட் அன்லாக்ட் என்று சொல்லக்கூடியதான். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த 7 தூதர்கள் வந்து கொஞ்சம் விசேஷித்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எக்காலம் ஊதுறாங்க. இப்போ 5வது தேவதூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன, ஊதின உடனே பாதாளது பூமியிலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்தது என்று சொல்லக்கூடியதாக. இந்த நட்சத்திரம் விழுந்தது அப்படின்னு சொன்னது நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருமே இரவில் பார்க்கும்போது நட்சத்திரம் விழுகிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இல்லை. ஏன்னா இங்கே சொல்லும்போது இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு உழுகிற ஒரு காரியம் மாதிரி. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெளிப்படுத்தின விஷயம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. அப்போ என்ன, இங்கே விழுகும்போது நிறையா உழக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் வெளிப்படுத்தின விஷயம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு ரத்தமாயிற்று. இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி ஒன்று வந்து சமுத்திரத்தை விழுகிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் என்ன வச்சாரு,
11ஆம் வசனம், அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர், வாம்வுட் என்று சொல்லக்கூடியது. அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீர்னால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். அப்போ என்ன இங்கே சொல்லும்போது, இப்படி நிறைய நட்சத்திரங்கள் விழுகிறதா சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், இங்கே சொல்லும்போது இப்படி வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரம், அது நட்சத்திரம் இல்லைங்கிறதுக்கு, அதாவது அது ஒரு பொருள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, அதனுடைய பின்பகுதி என்ன சொல்லுது, அவனுக்கு ஒரு திறவுகோல் கொடுக்கப்பட்டது, படுகொலியினோட திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அப்போ என்னென்னா, இந்த ஸ்டாருங்கிறது எப்படின்னா, மூவி ஸ்டாரு இல்லை ராக் ஸ்டாரு இல்லை இந்த ஸ்டார் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குறிப்பிடக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த நட்சத்திரம்னு சொல்கிறது. ஏன்னா நீங்கள் யோபு 38:7 பார்க்கும்போது, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவதூதர்கள் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அப்போ என்னென்ன, அந்த இது ஒரு ஆவிக்குரிய முறையில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, இங்கே விழுந்து போன நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல. அப்போ யார் விழுந்து போன நட்சத்திரம்? சாத்தான். அப்போ யார்? சாத்தானுக்கு இந்த பாதாளத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் கொடுக்கப்படுது. ஏன்னா சாத்தான் தான் கீழே விழுந்தது. நீங்கள் ஏசாயா 14ஆவது அதிகாரத்தில் 12ஆவது வசனத்திலிருந்து பாருங்கள். ஐசாயா 14:12 பாருங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வீழ விடப்பட்டாயே. என்ன, நீ வானத்திலிருந்து கீழே விழுந்தாயே, நீ தான் வானத்திலிருந்து விழுந்தவன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தின் மேலும் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போவாய். என்ன, நீதான் கீழே விழுந்தவன் என்று சொல்லக்கூடியதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரோடு பேசி கொண்டிருக்கும் போது லூக்கா 10ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அவனுடைய பேரே அவனுக்கு வரையறுக்கும் போது என்ன, அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்தவன் அப்படிங்கிறதான் வேதவசனம் வரையறுக்கப்படுறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விஷயம் 12ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அதன் வாள் நட்சத்திரங்களில் 1/3 இழந்தது, அவைகளை பூமியின் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக வந்து நின்றது. இது முதல் முறையாக அதை சொல்லக்கூடிய காரியம் பார்க்க. மறுபடியும் அதே 12ஆவது அதிகாரத்தில் 2வது முறை சொல்லும்போது பாருங்களேன், 7ஆவது வசனம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். என்ன, இந்த டிராகன் என்று சொல்லக்கூடிய வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தானும் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வெளு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போ இங்கே என்ன பார்க்குறோம், அவங்க எல்லாம் மீகாவேலோட சேர்ந்து, மீகாவேலோட மக்களோட சேர்ந்து, அந்த தூதரோட சேர்ந்து அங்கே போராடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கீழே விழத்தள்ளப்படுவதை நம்ம பார்க்குறோம். இது 2வது முறை இங்கே சொல்லப்படுவதை பார்க்குறோம். முத பார்க்கும்போது அவன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தி எடுக்கப்பட்டான். ஏன்னா ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அவன் பண்ண உடனே அவன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தி எடுக்கப்பட்டான். ஆனாலும் அவனுக்கு என்ன, தேவன்கிட்ட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா நம்ம யோபு 1ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம், சாத்தான் போய் தேவ சன்னிதானத்தில் போய் என்ன சொல்கிறான், டேய் நீ எங்கே போன அப்படின்னோடனே, நான் பூமியில் சுற்றி திரிஞ்சேன் அப்படின்ன உடனே, என் மகன் யோபுவை பார்த்தியான்னு கர்த்தர் கேட்குறாரு. அப்போ என்ன, தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு தள்ளப்பட்டு அங்கே பெர்மனண்ட்டாக அவன் இருக்க வேண்டிய இடத்த விட்டு தள்ளப்பட்டாலும் அவன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்த 12:10 பாருங்களேன், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொறுத்து அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப என்ன, இவன் மறுபடியுமாக தள்ளப்படுவதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ என்ன, முதல்ல அவன் தள்ளப்படும் போது அவனுக்கு எப்படியாவது பரலோகத்துக்குள்ளே மறுபடியும் போய் கர்த்தர்கிட்ட பேசக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக இந்த உபத்திரவ காலத்தில் அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் தள்ளப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ சாத்தான் தள்ளப்படும் போது அவன் என்ன கீழே தள்ளப்பட்டுட்டான்னு சொல்லக்கூடியது. கர்த்தர் அவனை பூமியில் தள்ளப்பட்டார், அவன் கீழே தள்ளப்பட்டுட்டான். அதனால தான் நம்ம மக்கள் நிறைய நேரம் ஜெபம் பண்ணும்போது சாத்தானை கட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவன் இப்போ எங்கே கீழே தள்ளப்படுவது, எங்கே தள்ளப்படுறான், உபத்திரவ காலத்தில் தள்ளப்படுறான். இதில் இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்கணும். இவன் சாத்தான் கர்த்தரை மாதிரி எங்கும் வியாபித்திருக்கிறவன் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவன் முதல்ல பரலோகத்தில் இருந்தானா அங்கே பூமியில் இருக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க, 10வது வசனம் சொல்லுது, அவன் இரவும் பகலும், வெளிப்படுத்தின 12:10, அவன் இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக நம்மை குற்றம் சாட்டுகிறான்னு. இப்போ அங்கே நின்று இரவும் பகலும் அவன் குற்றம் சாட்டிகிட்டு இருந்தா அவனை எப்படி நீங்கள் இங்கே உட்காந்து காட்ட முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் நம்ம கொஞ்சம் கருத்தாக ஜெபிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ என்னென்னா, இவன் இங்கே கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவன் என்ன பண்ணுறான், இந்த உபத்திரவ காலத்தில் அவனும் அவனோட கூட்டமும் சேர்ந்து மிகாவோலோட சண்டை போடுறாங்க. அங்கே ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க கூட தள்ளப்படுறாங்க. அப்போ இவர்கள் எல்லாருமே கீழே தள்ளப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளப்பட்டு என்ன நிறையா இந்த பொல்லாத தேவதூதர்கள் கீழே இருக்கிறதுனால தான் இந்த மகா உபத்திரவ காலம் மிக கொடுமையான உபத்திரவ காலமாக இருக்கிறது. அதனால தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு, நம்ம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துறைத்தனங்களோடும் அதிகாரத்தங்களோட வானமண்ட சேதனைகளோடு நம்ம யுத்தம் பண்ணுகிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம அழகாக நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்னென்னா, இங்கே சொல்லும்போது இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ தள்ளப்பட்டு நீ போ, இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன், என்ன, நான் உனக்கு சாவியை கொடுக்குறேன், நீ போய் பாதாளத்தை திறந்து உன்னுடைய பொல்லாத ஆளுங்க எல்லாரையும் கொண்டு போய் நீ என்ன பண்ணு, நீ செய்யக்கூடிய காரியத்தை எல்லாத்தையும் நீ செய்ய, நீ என்னென்ன கொடுமைப்படுத்த நடக்கிற அதை பூரா செய்ய அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்கே சொல்லும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அபிஷோஸ் என்று சொல்லக்கூடிய ABYSSOS அபிஷோஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதம் தான் இங்கே உபயோகப்படுத்துறதுக்கு. இது 7 முறை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது. இது என்னென்னா, விழுந்து போன தேவதூதர்கள் இல்லை, அவங்க பிசாசு இல்லை, அவங்க சிறைச்சில் அடைக்க வைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இதையே பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும்போது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து, என்ன, அவங்கள பூரா ஒரு சங்கிலியில் கட்டி நியாய தீர்ப்புக்காக அவங்கள கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அப்போ என்ன, முதலாவது சில பிசாசுகள் நம் பரிசுத்த தேவதூதர்களோடு சண்டை போட்டு அவங்க கீழே விழ தள்ளப்பட்டு இங்கே அனுப்பக்கூடக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியில் உள்ள மனுஷனோட இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது போக என்ன, இந்த பாதாளத்துக்குள்ளே கட்டி வைக்கப்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இங்கே பேதுருங்க சொல்லும்போது குழி அந்த பாதாளன்னு சொல்லும்போது அவர் உபயோகப்படுத்துகிற பதம் டாட்டரோஸ் என்று சொல்லக்கூடிய பதம். இந்த டாட்டரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பதம் என்னென்னா, அது கிரேக்க மொழியினுடைய கற்பனை கதை, கிரேக் மித்தாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது என்னென்னா, அவங்க அங்கே சொல்லும்போது அந்த அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாழ்வான இடங்களில், அதாவது கல்லறைக்கும் கீழே தாழ்வான இடம், அதில் தான் என்ன கொடிய நியாய தீர்ப்பு உண்டாகும், கொடிய தண்டனை உண்டாகும் என்று சொல்லக்கூடியதான் கிரேக்க மொழியில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கற்பனை கதை. அதனால் அந்த பதத்தை அவர் அவங்க உபயோகப்படுத்துகிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்தை குறித்து சொல்லும்போது கெஹனா என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்தை சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, அது எருசலேமுக்கு பக்கத்தில் யோசேபாத் வேலிக்கு பள்ளத்தாக்கில் அங்கே எல்லாத்தையும் போட்டு குப்பை இதெல்லாம் போட்டு எப்போவுமே அணையாத அக்னியாக எரிஞ்சு கொண்டிருக்கிறதுனால அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, யூதர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெஹனாங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறாரு. பேதுரு அவர்களுக்கு புரிஞ்சு கொள்வதற்காக கிரேக்க மொழியில் உள்ள அங்கே உள்ள ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ என்னென்னா,
இவங்க எல்லாருமே என்ன பண்ணப்பட்டாங்க, அங்கே கீழே தள்ளப்பட்டு அவங்கள ஆண்டவர் கொண்டு போய் அங்கே போய் சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து அங்கே சங்கிலியில் கட்டப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன, நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டவங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கே நியாய தீர்ப்பு வரும்? நம்ம முன்னாடியே சொன்ன போல் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை பார்க்குறோம். வெள்ளை சிங்காசனத்தில் நியாய தீர்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அப்போ என்னென்னா இவங்க எல்லாருமே கீழே தள்ளப்பட்டாங்க. அவங்க எங்கே கடைசியில் தான் அவங்க எல்லாம் அக்னியும் கந்தகமும் நிறைந்த அழிக்கப்படுவாங்க, லேக்கில் அழிக்கப்படுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா இது வந்து அவங்க தங்களுடைய இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க. நம்ம யூதா நிருபம் பார்த்துருக்கோம். யூதா ஒரு அதிகாரம் தான். 6வது 7வது சொன்ன பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இங்கே என்னன்னா, கொஞ்சம் பேர் அவங்க எல்லாமே செல்லப்பட்டிருக்காங்க, அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன காரணத்தினால, தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை விட்டு வந்ததுனால அவங்கள கொண்டு போய் அங்கே அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அது எப்படி சோதோம் கொமோராக்கு ஒத்ததாக இருக்கும். நம்ம என்ன பார்க்குறோம், சோதோம் கொமோராவில் பார்க்குறோம், அங்கே லோத்துவனுடைய வீட்டுக்கு வரக்கூடியவங்க 2 தேவதூதர்கள் வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அவர்களோடு ஊரார் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அங்கே அவர்கள் அடைத்து வைக்கப்படக்கூடிய காரியம். இதே மாதிரி சிறையிருப்பில் உள்ளுக்குள்ளே சங்கிலிகளால் கெட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் போகிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், அங்கே தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, மனுஷர்கள் மேலே பிரியப்பட்டு அந்த பொல்லாத தேவதூதர்கள் மனுஷரோட உறவு உண்டாடி அதன் மூலமாய் அரக்கர்களை உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 18-19 சொல்லும்போது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்போ என்ன, இது ஒரு குறிப்பிட்ட ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் உள்ள அந்த காவலில் இருக்கிற கொஞ்சம் ஆவிகள் இருக்குது. அதற்கு பின்பாக கீழே விழத்தள்ளப்பட்டவங்க இருக்கிறாங்க. சோதம் கொமாரா போல் அங்கே அந்த பாவத்தினால தள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. மறுபடியும் வந்து பூமியில் இருக்கக்கூடியவங்க தள்ளப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது லூக்கா 8வது அதிகாரம் 31 வசனத்தில் அவனுங்க என்ன, இந்த தேவது பொல்லாத ஆவிகள் என்ன சொல்லுது, தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிட்டாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த பொல்லாத ஆவிகள்லாம் நாங்கள் அங்கே போக விரும்பலை, நாங்கள் வந்து இங்கே ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலிருந்து காவலில் வைக்கப்பட்ட ஆவிகள் இருக்காங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் நம்ம இங்கே பார்க்குறோம், லோத்து சோதோம் கொமோரா பட்டணத்திலிருந்து அதனால் சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, அவங்க தள்ளிவிடப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதற்கு பின்பாக உபத்திரவ காலத்தில் தள்ளிவிடப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்படி அநேக பொல்லாத ஆவிகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகுது, கடைசியாக கந்தகம் அமிலம் உள்ள அந்த பொல்லாத லேக்கில் போட்டு அவங்க எல்லாம் அழிக்கப்பட போகிறாங்க. ஆனால் இப்போ அது திறக்கப்படுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா, எல்லாம் வந்து வெளியே அந்த எல்லா ஆவிகளும் வெளியே வந்து எல்லாம் இது பண்ணுறதா இருந்தால் எப்படி இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது வந்து என்ன, இது வந்து எல்லா பொல்லாத ஆவிகளும், அது ஆதியாகமம் 6க்கு முன்னாடி உள்ள காலமாக இருக்கட்டும், இல்லை சோதம் கொமோரா காலத்தில் உள்ளதாக இருக்கட்டும், இல்லை அதற்கு பின்பாக கீழே விழத்தள்ளப்பட்ட மக்களாக பொல்லாத ஆவிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கே பார்க்குறோம், இங்கே வெளிப்படுத்தின விஷயம் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்படி எல்லாம் வந்து இங்கே வந்து இது எல்லாம் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி அந்த இடத்துக்கு ஒரு சாவி அங்கே கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இப்படி எல்லாதும் அனுப்பிவிட்டால் எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம். இப்படி எல்லாத பொல்லாத ஆவிகளுக்கு சாவியை கொடுத்தா எப்படி இருக்கும். அப்போ அந்த சாவிங்கிறது என்னங்க பார்க்குறோம், அவனுக்கு அங்கே ஒரு சாவி கொடுக்கப்பட்ட சாவி என்பது என்ன, அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதாக. ஏன்னா அதுதான் அங்கே ஒரு காரியம். அப்போ
அவங்க தான் யாருக்கிட்ட சாவி இருக்கோ அவங்க தான் திறக்க முடியும், யார் உள்ளே அடைச்சி வைக்க முடியும். ஆனால் இந்த சாவி யார்கிட்ட இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. ஏன்னா அவர் தான் சொன்னார், நான் தான் எப்போதும் ஜீவிக்கிறவனாக இருக்கிறேன், நான் என்ன பாதாளத்துக்கும் மரணத்தினுடைய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இந்த சாவி இப்போ இங்கே யார்கிட்ட கொடுக்கப்படுது? இந்த சாத்தான்கிட்ட கொடுக்கப்படுது. இப்போ கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை சாத்தான்கிட்ட கொடுக்குறாரு. சாத்தான் அதை வாங்கிட்டு இப்போ ஒரு தற்காலிகமாக அந்த சாவியை வாங்கிட்டு அவன் அங்கேருந்து மக்களை கொண்டு வரக்கூடியது. இப்போ 2வது வசனம் பாருங்கள். அவன் பாதாள குழியை திறந்தான். சாத்தான் கீ செயினில், ஆண்டவர் கீ செயினில் சாவி வச்சுருக்காருன்னு வச்சோங்களேன். அப்போ தான் உங்களுக்கு புரியிறக்காக சொல்கிறேன். சைடில் ஒரு கீ செயின் வச்சுருக்கிறார். அது கீ செயினில் ஒரு சாவி பாதாள சாவி. அந்த சாவியை வாங்கின உடனே போய் கதவை திறந்த உடனே அதில் இருக்க பொல்லாத ஆவி எல்லாம் வருது. உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அதை திறந்த உடனே என்ன ஆகுது? எல்லாமே முழுவதும் இருளாக போகக்கூடிய ஒரு காரியம். அதாவது இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எங்கே இருக்கிறாரு? பத்மு தீவில் யாரும் இல்லாமல் அங்கே போய் சாகிறதுக்காக அங்கே போட்டிருக்காங்க. இப்போ தேவனாகிய கர்த்தரும் இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லாவற்றையும் காட்டக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவர் தரிசனத்தில் பார்க்கும்போது அவருக்கு என்ன ஆகுது? அங்கேருந்து புகை வந்தது போல, அதாவது அப்படியே ஒரு அசிங்கமாக ஒரு கருப்பு கலரில் அப்படி ஒரு பொல்யூஷன் என்று சொல்லக்கூடியது, ஒரு மாசுபடக்கூடியது, அப்படிப்பட்ட ஒரு காரியம் வர்றதை பார்க்குறோம். அது என்ன? இங்கே வரக்கூடிய எல்லா காரியங்களும் வெளியே என்ன அங்கே ஒரு பெரிய மோசமான ஒரு காரியத்தை நடைபெறுவது. அப்போ என்னென்னா இங்கே நம்ம நிறையா ஏர் பொல்யூஷனை பற்றி நான் நிறைய பேசுகிறேன், காற்று மாசுபடுதுன்னு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய ஒரு மாசு சொல்ல முடியாத அளவுக்கு. அதனால தான் நிறைய பேர் சேவ் த எர்த்து இப்படி மூவ்மெண்ட்டு பண்ணுறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய கூட்டம், சமுத்திரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய கூட்டம், வானமண்டலை பாதுகாத்து கொள்ளணும், ஓசான் லேயர் இருக்குன்னு சொல்லக்கூடிய கூட்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய டெவஸ்டேஷன் வரக்கூடிய ஒரு காரியமாக இங்கு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்ன? கீழே விழத்தள்ளப்பட்ட சாத்தான்கிட்ட கர்த்தர்கிட்ட அந்த சாவி கொடுக்கப்படுது. அவன் சாவியை வச்சு குழியை திறந்த உடனே அதில் இருக்கிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியே வரக்கூடிய ஒரு காரியம். 2வது சப்டைட்டில் என்னென்னா, இங்கே அவங்களுக்கு ஒரு வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 3வது வசனம் பாருங்கள். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. இப்போ என்ன வருது? அங்கே வெட்டுக்கிளி வருது. வெட்டுக்கிளி அப்படிங்கிறத நம்ம எங்கே பார்க்குறோம்? யாத்திராகமத்தில் பார்க்குறோமா? யாத்திராகம் 10வது அதிகாரத்தில் 4-5 வசனம் பாருங்கள். நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு உன் எல்லைக்குள்ளே வெட்டுக்கிளிகளை வர பண்ணுவேன். தரை காணாதபடிக்கு அவைகள் பூமியின் முகத்தை மூடி கல்மலைக்கு தப்பி மீதியாக வைக்கப்பட்டதை பட்சித்து வெளியே துளிர்க்கிற செடிகளை எல்லாம் தின்று போடும். அப்போ என்னென்னா இங்கே உலகம் முழுவதும் வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு வெட்டுக்கிளி வருவது போல வரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காரியம் வரக்கூடியதை பார்க்குறோம். ஏன்னா இந்த வெட்டுக்கிளிகள் நம்மளால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவங்க என்ன மொத்த பூமியும் வானமண்டலம் எல்லாத்தையும் அப்படி கருப்பாகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வெட்டுக்கிளிகள் அங்கேருந்து வரப்போகுது. நீங்கள் வெட்டுக்கிளி அழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1951-52 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, அந்த ஜோர்டன் இந்த பகுதியில் முழுவதும் வெட்டுக்கிளிகள் இது பார்த்தீங்கன்னா, அதாவது யாரும் நம்ப முடியும் கணக்கில்லாது thousands and thousands, அதாவது சொல்ல முடியாத உள்ள எல்லா பயிர் எல்லாத்தையும் மொத்தமாக அழிச்சு போட்டதை நம்ம சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் இங்கே வருது. இந்த வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு என்ன தேல் போல் கொடுக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன தங்கத்தில் தலை இருந்துச்சு, அவங்க மனுஷனுடைய முகம் இருந்துச்சு, இல்லை பெண்களை போல் முடி இருந்துச்சு, பல்லு சிங்கத்துக்கு ஒப்பான பல்லு இருந்துச்சு, இரும்பு போல் மார்க்கவசம் இருந்துச்சு,
அப்படின்னு சொல்லும்போது இந்த வெட்டுக்கிளி என்ன மாதிரி வெட்டுக்கிளின்னு யோசிங்க. இது சாதாரண வெட்டுக்கிளி இல்லை. ஏன்னா தலை வந்து இதில் வச்சுருக்கு, பல்லு சிங்கத்துக்குரிய பல்லு இருக்குது, மார்பில் பிரஸ்ட் பிளேட்டு போட்டிருக்கு. இது வந்து என்ன ஒரு பயங்கரமான ஒரு முடி வந்து இப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே கர்த்தர் ஏதோ ஒரு வகையான வெட்டுக்கிளியை உருவாக்குறாரு, ஒரு வகையான ஒரு மிருகத்தை உருவாக்குறாரு. ஏன்னா சாத்தானால் எதுவும் உருவாக்க முடியாதே, அதனால் இது கர்த்தர் தான் உருவாக்குறாரு. ஆனால் இவங்க என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையோடு வர்றாங்க. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு என்ன இருக்குது, பயங்கரமான வல்லமை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வல்லமை வந்து எப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக இருக்குது, பூமியில் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை. அது 5வது வசனத்தில் 10வது வசனத்துலையும் பார்க்குறோம். ஆனால் அவங்க என்னென்னா அவர்கள் வந்து என்ன ஒரு வேதனையை பயங்கரமாக உருவாக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு வெறுமையான வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே அவங்க வந்து தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எதிராக அவங்க ஏதாவது இந்த உலகத்தில் ஒரு விதமான கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க எப்பொழுதுமே செய்து கொண்டு இருக்க பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குது, தேளுக்கு ஒப்பான இது இந்த மாதிரி நிறையா இருக்கும். தேளுக்கு இது போல் இருக்கிறது போல், அதான என்ன ஸ்கார்பியன் என்று சொல்லணும் இல்லையா, அதான் அந்த மாதிரி ஒரு இது. இப்போ நமக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்த கருந்தேல்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நீங்கள் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேள் கொட்டுச்சுன்னு வச்சவங்களேன் அப்படியே வாயில் நுரதள்ளி செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான உள்ள ஒரு தேள், அந்த மாதிரி ஒரு காரியம் உள்ள அந்த தேள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு இது உள்ள ஒரு இது. இப்போ இதில் என்னென்னா இந்த வெட்டுக்கிளி பார் இருக்குது. ஆனால் அந்த வெட்டுக்கிளிக்கு என்ன இருக்குது, தேளுக்குரிய கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு கொட்டுச்சுன்னா ஆள் இறந்து போயிடுவாங்க. அப்போ இது என்ன சொல்லுது, அவங்க எங்கெங்கே போகணுமோ அங்கெல்லாம் போக முடியும். அவங்க வந்து காற்றுல போகக்கூடியவங்களாக இருப்பாங்க, அவங்க இருட்டில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது எல்லாம் இங்கே பாதாளத்திலேருந்து வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன, மக்களை வந்து வாயில் நுரத்தள்ளி சாகிற அளவுக்கு அவங்கள பாடுபடுத்த முடியும். இதில் என்னென்னா அவங்களுக்கு 5 மாதம் அளவும் அவர்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்களேன், இந்த காலகட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே உலகத்தில் அநேக பாடுகள் வந்துருச்சு. ஏன்னா சொன்னது போல் முதல்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 முத்திரை பிரிக்கப்படுது. ஒவ்வொரு முத்திரையிலையும் நியாய தீர்ப்பு வந்து கொண்டே இருக்குது. அதுலேயும் 7வது முத்திரை பிரித்த உடனே வரக்கூடியது எக்கால நியாய தீர்ப்பு. அப்போ ஒரு பொய்யான சமாதானம், யுத்தம், அது மாத்திரமல்ல அதில் வரக்கூடிய ஒரு தண்டனைகள் என்று சொல்லக்கூடிய அநேக தண்டனைகள் எல்லாமே வந்துருச்சு. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து என்ன தெரியும், சபை எடுக்கப்பட்டது தெரியும். சபை எடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்கன்னு தெரியும். இப்போ அவங்களுக்கு வந்து யூதர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, 1,44,000 பேர் இருந்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க. 2 சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அவங்க வல்லமையான சாட்சிகள் இருப்பாங்க. தேவதூதர் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. இவ்வளவெல்லாம் இருந்தாலும் அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. அப்பவும் மனம் திரும்பாமல் ஆண்டவரை நிராகரிக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா இது திரும்ப திரும்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இதிலிருந்து தப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இவ்வளவு நடக்கும்போது ஒரு நிமிஷம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், இவ்வளோ காரியம் நடக்கும்போது யாராவது ஒரு மனுஷன் சும்மா இருப்பானா, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி மனம் திரும்பி வந்துட மாட்டானா? பண்ண மாட்டாங்க. மனுஷனுடைய இயல்பு அதுதான். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு அவங்க என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் 8வது அதிகாரத்தில் முதல் எக்காலம் ஊதும்போது பூமியில் புல் மரம் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. சரியா? 8வது அதிகாரத்தில் அந்த 8வது அதிகாரத்தில் அழிக்கப்பட்டது. இப்போ 4வது அதிகாரத்தில் மறுபடியும் வரும்போது பூமியில் புல் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் அங்கே புல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 8வது அதிகாரத்தில் அழிக்கப்பட்டது, மறுபடியும் வந்து புல் வந்தோடனே அங்கே கொஞ்சம் புல் வந்துருச்சு. அதனால் இங்கே மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து இது வந்து இந்த வெட்டுக்கிளி வருதுன்னு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெட்டுக்கிளி என்னத்தை சாப்பிடணும், அது வந்து புல்லை சாப்பிடணும். புல் மரம் இந்த செடி இதை தான் சாப்பிடணும். ஆனால் இங்கே வந்து என்ன செய்யுது, இந்த பூமி வந்து இந்த வெட்டுக்கிளிகள் வந்து இவங்க வந்து
மக்களை சேதப்படுத்த வருது. இது புல் சாப்பிட்ற புல்லோ இல்லை மரத்தையோ சாப்பிட்ற வர வெட்டுக்கிளி இல்லை, பயிரை சாப்பிட வரல இந்த வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி எதுக்கு வருது? இந்த வெட்டுக்கிளிக்கு தேலுக்குருகான இது இருக்குது. ஆனால் இது என்ன, மக்களை சேதப்படுத்த வருகிறது. மக்களை அழிக்க முடியாது, மக்களை சேதப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் வருது. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய முத்திரையை பெற்றவங்களை அழிக்க முடியாது, ஆனால் மீதி மனுஷர்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருடைய முத்திரை பெற்றவங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அப்போ அந்த 1,44,000 பேர் பாதுகாக்கப்படும் நிச்சயமாக. ஏன்னா அவங்க 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் 1,44,000 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இங்கே பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆனால் என்னன்னா ஆண்டவரை அறியாத மக்கள் தான் அப்பொழுதும் பாடுகளுக்குள்ள போவாங்க. 2 தீமோத்தேயு 2:19 பாருங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. அப்போ என்ன, இந்த வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணாது, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் இருக்கக்கூடிய கர்த்தரை விசுவாசிக்கிறவங்கள ஒன்றுமே செய்யாது. நீங்கள் வெளிப்படுத்தின விஷயம் 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்போ என்ன, யார் இருக்காரோ அவங்க மேலே கர்த்தர் தன்னுடைய நாமத்தை எழுதுவேங்கிறாரு. அப்போ இந்த முத்திரை போட்டவங்க, கர்த்தருடைய நாமத்தை தரித்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வெட்டுக்கிளிகளால் சேதப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 22வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அப்போ கர்த்தருக்குன்னு வாழ்கிறவங்க யாருங்கிறத, கர்த்தருடைய நாமம் தரிச்சவங்களும் அங்கே இருப்பாங்க, அவங்கள அவர் தெரிஞ்சு கொள்வார், அவங்களுக்கு முத்திரை போட்டிருப்பார். அதனால் இந்த பிசாசுகள், இந்த சாத்தான்லேருந்து வரக்கூடியவங்க யாருமே அவங்க என்ன பண்ண முடியாது, அவர்களை தொட முடியாது. அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு மக்களை வாதிக்கிறதுக்கு, மக்களை 5 மாத காலமும் துன்பப்படுத்துவதற்கு. அதாவது வாயில் அப்படி கொட்டினாலே வாயில் நுரையாக வரக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களுடைய அதிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு வரையறுக்கப்பட்ட லிமிட்டடாக இருக்குது. காரணம் என்ன, அவங்க எல்லாரையும் பண்ண முடியாது. யார் கர்த்தருடைய நாமத்தை தெரித்தவங்களாக இருக்காங்களோ, நெத்தியில் பெற்றவங்களாக இருக்கா, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா எசேக்கியேல் 9:4 பாருங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அப்போ என்ன, நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு அந்த மனிதர்களுக்கு நீ முத்திரையை போடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். ஆனால் இதில் என்னென்னா, நிறைய பேர் மரிச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு, அவருக்குன்னு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆளுங்களை அங்கே வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தாக வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன, இவங்களால செய்யக்கூடிய ஒரு அழிவு ஒரு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். அவங்களால என்ன பண்ண முடியாது, கர்த்தரால் முத்திரை போட்டவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. சரியா? 5வது வசனம் பாருங்க. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல், என்ன, கொலை செய்வதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல. ஏன்னா யோபுகிட்ட அவன் ட்ரை பண்ணது என்ன, எப்படியாவது யோபை போட்டு தள்ளுன்னு தான் பார்த்தான். ஆனால் கர்த்தர் அதுக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. ஆனால் யோபுக்கு உண்டானவைகள் எல்லாம் அழிக்க கொடுத்த மாதிரி இங்கே என்ன, அவர்களை கொலை செய்யும்படி அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேலானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போலிருக்கும். ஏன்னா சாத்தானும் அவனுடைய தூதர்களும் எப்போவுமே கிறிஸ்தவர்களை அழிக்கணும்னு. ஏன்னா பிசாசு யாரு, சாத்தான் என்ன, அவன் கொலைபாதகன். ஆதியிலிருந்தே அவன் கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் தான் பொய்யனுக்கு தகப்பனுமாய் இருக்கிறான். அவன் கொலைபாதகன் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் முதல்ல இருந்தே அந்த வேலை தான் பார்த்தான். அதனால தான் அவனுக்கு என்ன இல்லை, மக்களை அழிக்கக்கூடிய ஒரு காரியம் கொடுக்கல, மாறாக 5 மாத அளவும் அவங்கள துன்புறுத்தக்கூடிய ஒரு காரியம். 5 மாதம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 150 நாட்கள்.
நோவா காலத்தில் மழை பெய்யும் எவ்வளோ நாள் ஆச்சு? 150 நாட்கள். அதே மாதிரி 150 நாட்கள் இது நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த காலகட்டத்தை முன்னாடியே கர்த்தர் சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், என்ன ஒரு மன உருக்கம், எத்தனை அருமையான கிருபை பாருங்கள், எவ்வளவு ஒரு நீடிய பொறுமை என்று பாருங்கள். ஏன்னா இங்கே இந்த வெட்டுக்கிளி 5 மாதம். யூஸ்வலாக வெட்டுக்கிளியினுடைய சீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் அந்த வெட்டுக்கிளிகள் இருக்கும். அப்போ என்ன, இந்த முழுவதும் இந்த 5 மாதம் அளவும் அவங்க பூரா என்ன பண்ண போகிறாங்க? அவங்க துன்பப்படுத்த போகிறாங்க, துன்பத்தில் போக போகிறாங்க. ஆனால் அவங்க சாக மாட்டாங்க. எதுக்காக? கர்த்தர் அங்கேயும் அவங்க மனம் திரும்பி வரணும்னு ஒரு இரக்கத்தை காட்டுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு வார்னிங் பாருங்கள். ஏன்னா 5 மாத அளவு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அதாவது தாங்க முடியாத தண்டனை. அப்போது உடனே என்ன, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுவாங்க தான் எதிர்பார்க்கணும். ஆனால் அப்போவும் அவங்க பண்ணுறதில்லை. நீங்கள் பாருங்கள், அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது. எப்படி? வெட்டுக்கிளி குதிரை மாதிரி இருந்துச்சான். அதனால தான் நான் சொன்னேன், இது கர்த்தர் உருவாக்குற ஒரு மாதிரியான ஒன்று. இது நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் நிறைய சொல்லும்போது குதிரைக்கு ஒப்பாக இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போலிருந்தன. அப்போ என்ன, இது எல்லாமே பிசாசுக்குரிய காரியம். இவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் இது எப்படி இவங்க இவ்வளவு பண்ணும்போதும் 6வது வசனம் பாருங்களேன். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். செத்து போலான்னு நினைச்சா சாக முடியாது. சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். நீங்கள் பார்க்கணும், டெத் டேக்ஸ் அ ஹாலிடே. மரணம் விடுதலை எடுத்துகிட்டு போயிடுது, அவ்வளோதான். சிந்திச்சு பாருங்களேன், என்ன ஒரு கொடுமையான ஒரு காரியம். இந்த 5 மாத அளவும் கர்த்தர் அப்படியாவது நீங்கள் எல்லாம் மனம் திரும்பி வந்துட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய இரக்கம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்கள், சாகணும்னு நினைக்கிறான். ஒருத்தன் கயிறை கட்டி தொங்கணும்னு பார்த்தா கயிறை இருந்து போகும். ஒருத்தன் விஷம் குடித்தான்னா அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த விஷம் ஒன்றும் பண்ணாது. சரின்னு அவனை ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து விட்டா துப்பாக்கி புல்லட் ஒன்றும் பண்ணாது அவனை. தண்ணியில் குதித்து செத்து போகலாம் அப்படின்னு போனால் தண்ணி வற்றி போயிடும். அதாவது சாவே வராது அவனுக்கு. ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போகலான்னா ஆக்சிடெண்ட் ஆகாது. அந்த மாதிரி சாவே போகிற அளவுக்கு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ணாதபடி கர்த்தர் அவங்களுக்கு ஒரு கிருபையை கொடுக்குறாரு. ஆனால் இப்போ உடனே நம்ம எல்லாருக்கும், அண்ணே நான் மட்டும் அப்படி இருந்திருந்தேன்னா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்தேன்னா உடனே முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளை என்பதே இல்லாத அளவுக்கு அவங்க துன்புறுத்தப்பட்டாலும் அவங்க மனம் திரும்புறத நம்ம பார்க்குறதில்ல. இப்போ என்னென்னா இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, மொத்தமாக இந்த பூமி முழுவதும் அழிக்கப்படக்கூடியதா. ஏன்னா அவங்க பூமியில் உள்ள வெஜிடேஷன் போயிடுச்சு, மரம் போயிடுச்சு, புல் போயிடுச்சு, சமுத்திரம் போயிடுச்சு, நல்ல குடிநீர் உள்ள குடிநிலைகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போது அதாவது வானம் முழுவதும் வெட்டுக்கிளிகள் பூமியை பூரா நிரப்பக்கூடிய ஒரு அந்தகாரத்தில் நிரப்பக்கூடிய அந்த அளவுக்கு இருக்குது. அது பூரா அவங்கள பாதிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான உச்சகட்டமான வார்த்தைகள்னால் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரமான உபத்திரவம் அங்கே நடக்குது. 5 மாத காலத்திற்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்களுடைய உருவகம் எப்படி இருக்குங்கிறத வெளிப்பாடு 3வதாக. சரியா? இது ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு 2-3 நிமிஷம் போதும். 8வது வசனத்திலிருந்து பாருங்கள். அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. எல்லாம் அது மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா அவர் தரிசனத்தில் பார்க்குறார். அவருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியல. அதனால் அவர் தான் சொல்கிறாரு, இருப்பு கவசங்களைப் போல மார்க்கசவங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் போன்ற ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. வந்தாலே எப்படி ரதத்தில், அப்படி ரதம் எப்படி யுத்தத்தில் ஓடும்போது குதிரை ஓடு ரதம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அவைகளின் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாக இருந்தன. அவைகள் 5 மாத அளவு மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. நம்ம இது யோவேல் 2வது அதிகாரத்தில் உள்ள 5 வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றா வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம்.
அதாவது என்னன்னா இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் அப்படி இருந்தன, இப்படி இருந்தன, அதெல்லாம் இப்படி இருந்தன அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் என்ன, அவங்க எல்லாம் ஒரு பயங்கரமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா இது நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. இப்போ முடி வந்து ஸ்திரீயினுடைய முடியை போல இருந்துச்சு, அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அந்த மாதிரி தான் இது எல்லாமே வந்து அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து பார்க்கும்போது எரேமியா 51:27 பார்க்கும்போது, தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள்ளே எக்காலம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாய் ஆயத்தப்படுத்துங்கள், ஆராரத், மின்னி, அஸ்கனாஸ் என்றும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக வர கூப்பிடுங்கள், அதற்கு விரோதமாக தலகர்த்தனுக்கு பட்டு கட்டங்கிடுங்கள், கணையுள்ள வெட்டுக்கிளிகள் போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள். அப்போ என்ன, இது குதிரை போல இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, தலை இருக்குது, இதெல்லாம் என்ன, அது எல்லாம் பயங்கர வேகமாக வந்து இப்போ அநியாயமாக கொடுமையான நியாய தீர்ப்பு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்து தான். அப்போ அதில் 3வது முறையாக 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து 5 மாதம் அளவும் துன்பப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம். ஏன்னா 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன. அப்போ என்ன, இந்த 5 மாத காலம் என்ன கொண்டு போயிடுது, கடைசியாக முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்துடுது. அது எங்கே வந்து 5 மாதம் முடியும் போது எங்கே வருது, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடுது. அப்போ என்ன, அங்கே வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சாத்தானையும் அவனுடைய தூதர்களை எடுத்து கட்டி போட்டு 1000 வருட அரசாட்சி தொடங்க வருது. அந்த 1000 வருட அரசாட்சியில் மறுபடியும் விடுதலை செய்யப்பட்டு அதற்கு பின்பாக அவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியம் உண்டு. சரியா? அடுத்து 11வது வசனம் பாருங்க, அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. எப்படி, வெட்டுக்கிளிக்கு தான் ராஜாவே கிடையாது. ஏன்னா வெளிப்படுத்தின நீதிமொழிகள் 30:27 ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். வெட்டுக்கிளிக்கு ராஜா கிடையாது வசனத்திலே இருக்கு. ஆனால் இங்கே சொல்லும் என்ன சொல்றாரு, அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். அதனால தான் இது வந்து வெட்டுக்கிளினா வெட்டுக்கிளி இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், வெட்டுக்கிளிக்கு ராஜா கிடையாது. ஆனால் இங்கே ஒரு வெட்டுக்கிளிக்கு ஒரு ராஜா இருக்குன்னா அது என்ன, அது வெட்டுக்கிளி இல்லை. இது வந்து வெட்டுக்கிளி மாதிரி உள்ள ஒரு காரியம். வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது, தலை மனுஷன் தலை மாதிரி இருக்குது, முடி பெண்கள் முடி மாதிரி இருக்குது, அவன் பறந்து போகும்போது குதிரை மாதிரி இருக்குது, சத்தம் குதிரை சத்தம் மாதிரி இருக்குது, அவன் மார்பில் போட்டிருக்கிறது இரும்பு கவசம் மாதிரி இருக்குது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வால் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வால் வந்து தேலுக்கு கொடுக்கப்பட்டது போல் இருக்குது, அது கொட்டுனா தேல் கொட்டுறது போல் இருக்குது, அவன் தேல் கொட்டினவன் எப்படி நுரதல்வானோ அது போல் அவன் கஷ்டப்படுவான். இதெல்லாம் மாதிரி மாதிரி மாதிரி. ஏன்னா அவர் பார்க்குற தரிசனத்தில் உள்ளதிருந்து எடுத்து எழுதுறாரு. பார்க்குறதுக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது, குதிரை மாதிரி போகுது. என்னப்பா யோவா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெட்டுக்கிளி மாதிரி இருக்குது, குதிரை மாதிரி போகுது, அதுக்கு வந்து மனுஷ முகம் மாதிரி இருக்குது. வெட்டுக்கிளியா மனுஷ முகமா? அதுக்கு வந்து பல்லு வந்து சிங்கத்தினுடைய பல்லு இருக்குது, என்ன மனுஷன் பல்லு இல்லை, சிங்க பல்லு இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்களா, என்ன ஒரு கோரமான ஒரு மிருகத்தை சொல்கிறார், வர்ணிக்கிறார். அதான் அவ்வளோ தூரமாக மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ இது என்னென்னா, இங்கே என்ன பண்ணுது, அங்கே வந்து அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபத்தான் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பொலியோன் என்றும் அவனுக்கு பெயர். அப்போ என்னன்னா, இங்கே வந்து சொல்லும்போது இது நிறைய பேர் வந்து இது சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் சாத்தான் வந்து அவனுக்கு வந்து நிறைய பேர் சொல்லப்பட்டு அவன் வந்து வானமண்டலத்தின் இது. ஆனால் அவன் நிறைய வந்து எப்போவுமே வந்து என்னவா இல்லை, பாதாளத்துக்கு அவன் ராஜா கிடையாது. ஏன்னா அவன் வந்து என்ன ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறான். அதனால தான் நீங்கள் வந்து சொல்லும்போது அவன் வந்து என்ன இந்த சொன்ன ரெண்டுக்குமே அர்த்தம் என்னென்னா அழிக்கிறவன் என்று சொல்லக்கூடியதாக. யோபு 26:6 சொல்லுவான், அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அப்போ இங்கே சொல்லக்கூடிய அபத்தான் என்பது வந்து பாதாளத்தையும் அதில் வந்து வரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ இது என்னென்னா, இங்கே வந்து ஒரு ஆள் தனியாக இதுக்குன்னே அழிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தான் வந்து இதெல்லாம் செய்கிறான். அப்போ வந்து இது என்ன இருக்குது, இதெல்லாம் யாருக்காக, கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்களுக்கு மேலே வரக்கூடிய ஒரு தண்டனை இது.
அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு காலகட்டத்தில் மனுஷன் என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட காலத்தில் கர்த்தரை நிராகரித்தவன் என்ன செய்யணும்? இப்போ மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும்ல. ஆனால் என்ன செய்யணுங்கிறத யோவான் தன் சுவிசேஷத்தில் எழுதிட்டார். என்ன எழுதினார்? யோவான் 20வது அதிகாரம் 30-31 சொல்லும்போது என்ன சொன்னார்? எப்பா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது மட்டும் இதெல்லாம் எழுதின காரணம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் பேரில் நீங்கள் விசுவாசம் வைத்து நீங்கள் நித்திய ஜீவனை பெறணுங்கிறக்காக தான் நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தேவனாகிய கர்த்தர், நீ என் பக்கம் திரும்பு, என் பக்கம் திரும்பி நீ இதிலிருந்து எல்லாம் காத்துக்கொள்ளு, உன்னைய காத்துக்கொள்ளு, நீ திருந்தி வான்னு. எனக்கு அருமையானவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க? ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் இந்த 2 சாய்ஸ் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தில் போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்போவே ஏற்றுக்கொண்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை முதல்ல எடுத்துக்கொள்வார். நீங்கள் இந்த உபத்திரவத்தையே பார்க்க மாட்டீங்க. இந்த உபத்திரத்தெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலேருந்து கர்த்தரோட பார்ப்பீங்க. நீங்கள் எங்கே பார்க்க மாட்டீங்க? இங்கே உட்காந்து பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே இருப்பீங்க? பரலோகத்தில் தேவனோட உட்காந்துருப்பீங்க. 1000 வருட அரசாட்சியில் அவரோட சேர்ந்து ஆட்சி செய்வீங்க. ஒருவேளை நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்பட்டு இந்த உபத்திரவ காலத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போவாது நீங்கள் கர்த்தரை தெரிஞ்சு கொண்டு நீங்கள் கர்த்தருடைய காலத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்துடுங்க. அதையும் விட்டுட்டீங்கன்னா வெள்ளை நியாய சிங்காசன தீர்ப்பில் நீங்கள் கந்தகமும் அமிலமும் உள்ள அந்த ஏரியில் அந்த லேக்கில் நீங்கள் அழிக்கப்படுவீங்க. அப்போ சாய்ஸ் உங்களுக்கு 2 தான். ஒன்று, நீங்கள் கர்த்தரை மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு வாழ முடியும். இல்லை நிராகரிச்சிங்கன்னா இந்த கொடிய காரியம், வார்த்தையில் விவரிக்க முடியாத காரியங்கள் மனுஷனை அவ்வளவு துன்பப்படுத்தக்கூடிய காரியம், 5 மாதமும் துன்பப்படுத்தக்கூடிய காரியம். சரி, இதுதான் போயிடுச்சான்னு பார்த்தா 12வது வசனம் பாருங்கள். முதலாம் ஆபத்து கடந்து போயிற்று, இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துக்கள் இதோ வருகிறது. என்ன 2 ஆபத்து இன்னும் வருது? ஏன்னா 5வது எக்காதலம் ஊதியாச்சு, இனி 6வது 7வது வரப்போகுது. அதுக்கப்புறம் 7 கலச நியாய தீர்ப்பு வரப்போகுது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சன்னிதானத்தில் வரும்போது அவர் தனக்கு உண்டானவர்களை அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். சோதனை நாட்களில் அவர் காப்பாற்றக்கூடியவராய் இருக்கிறார். மொத்த உலகத்தையும் அழிக்கும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு 8 பேரை மட்டும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்தார். தனக்கு உண்டானவர்களை அவர் முத்திரை போட்டு பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். இந்த உபத்திரவ காலத்துலேயும் 1,44,000 பேர் அங்கே கர்த்தருடைய வார்த்தையினால் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அவங்கள எந்த வெட்டுக்களையும் சேதப்படுத்த முடியாதபடி. அப்போ நீங்கள் இன்றைக்கி ஆண்டவரை தெரிந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்வீர்களா? ஒருவேளை நான் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் இந்த நிச்சயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களாக இருந்தீங்கன்னா இந்த நிச்சயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களாக இருப்பீங்களா? ஏன்னா கர்த்தர் உங்களை ரட்சித்தாரே, அதே போல் மற்றவங்களை ரட்சிக்கணுமே. அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மளை இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்திலேருந்து பாதுகாத்தாரே, கூட வேலை பார்க்குறவங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்க, இல்லை வேறு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை தெரியாத ஜனங்கள் அழிஞ்சு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களை உந்தி தள்ளுகிறதா? அப்படின்னா நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆம் ஆண்டவரே, இதோ உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. ஆம் தகப்பனே, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவில் எங்களை வழிநடத்தினீங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது உம்மை அறியாதவர்களாக இருந்தால் அவர்களும் அறிந்து கொள்ள எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. அறிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லி அவர்களும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தேவன் நல்ல ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி
நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் ஜீவனுள்ள தேவன். உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.